ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யூடியூப் பிகினராக இருக்கட்டும், இல்லைனா யூடியூப்பில் க்ரோவான ஒரு பெரிய சேனலாக இருக்கட்டும், எல்லாருக்குமே மெயினாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்பவே டீக்ரீஸ் ஆகுறாங்க. கூடுனதுனா பிரச்சனையே கிடையாது, இல்லைனா அப்படியே இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, ஆனால் நிறையவே குறையிறாங்க. இதுக்கு என்ன காரணம், இது எதுக்காக இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோவில் அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் பார்க்கலாம். எதுக்காக இப்படி குறையுது, இது மறுபடி நம்மளுக்கு வந்து குறையிறது வந்து மறுபடியும் சால்வ் ஆகிருமா அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல் கிராஃப்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மேக்ஸிமம் உங்களுடைய சேனலில் ஒருத்தங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மெயில் ஐடியில் வேறையும் இன்னொரு மெயில் ஐடி, அதாவது வேறு ஏதாவது ஒரு மெயில் ஐடி அவங்களுக்குன்னு வச்சு அதில் சர்ச் பண்ணி பார்க்குறது, வீடியோ பார்க்குறது, இல்லைனா ஏதாவது யூஸ் பண்ணுறதுன்னு வச்சுக்கிட்டு அந்த மெயில் ஐடியை அப்படியே விட்டுட்டாங்க. இல்லைனா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து உங்களுடைய வீடியோவை பார்க்குறதோ, இல்லைனா கமெண்ட் பண்ணுறதோ, இல்லைனா உங்களுடைய சேனலை விசிட் பண்ணி பார்க்குறது, இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அவங்களால உங்களுடைய சேனலுக்கு எந்தவித யூஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்கள தான் இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சேனலில் அவங்க வந்து ஒரு சப்ஸ்கிரைபராக இருக்காங்களே தவிர்த்து அவங்க வந்து எந்த விதமான ஆக்டிவாகவும் இல்லை. உங்களுடைய சேனலை பொறுத்தவரை அவங்க கமெண்ட் பண்ணுறது கிடையாது, அதுக்கப்புறம் உங்களுடைய சேனலை பார்க்குறது கிடையாது, அதுக்கப்புறம் உங்களுடைய சேனலில் சின்ன சின்ன வீடியோ கூட செக் பண்ணி பார்க்குறது கிடையாது, நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு யூடியூப் தரப்புலேருந்து பெருசாக கொண்டு போக மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணுறதால இதுதான் மெயினான ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் வந்து ஒரு கட்டத்தில், அதாவது ஒரு எந்த சேனலுக்குனாலும் எவ்வளோ ஒரு நேரத்தில்னாலும் நடக்கலாம், எந்த ஒரு நேரத்தில்னாலும் குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கவுண்டாக மொத்தத்தில் தூக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸுக்கு மேலே இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 100, 200 இந்த மாதிரி கவுண்டில் தூக்குவாங்க. அதே மாதிரி ஒரு 100, 200 அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 5, 6, 2, 3 இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் வேறு எடுப்பாங்க. இதெல்லாம் எதுக்காக நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த இன்ஆக்டிவ் அதாவது உங்களுடைய சேனலில் ஆக்டிவாக இல்லாத சில மெம்பர்ஸ் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி யூடியூப் தரப்புலேருந்து இதை வந்து வெளியே எழுத்துறாங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இதனால் குறைய தான் செய்யும், ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போடக்கூடிய கண்டென்ட் தான் இதுக்கு மெயினான காரணம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து இது வரைக்கும் என்ன ஒரு கண்டென்ட் போட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் டைவர்ட் ஆகி வேறு ஏதாவது ஒரு கண்டென்ட்டுக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடியன்ஸ்க்கு வந்து அது பிடிக்காமல் போயிடலாம். பிடிக்காமல் போனோடனே அவங்க வந்து ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இருப்பாங்க. மற்றபடி வேறு எந்த ஆக்டிவும் இல்லாமல் அவங்க வந்து உங்களுடைய சேனலை பெருசாக கவனிக்காத மாதிரியே இருக்கும், இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபராக ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால தான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டீக்ரீஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் ஒரே ஒரு கண்டென்ட்டில் போங்க, அதுவும் ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பிரச்சனை வராது. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து வேறு ஏதாவது கண்டென்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்கிட்டு இருந்தாலும் உங்களுடைய வியூவர்ஸ் எப்படியாவது ஒரு வீடியோ செக் பண்ணி பார்ப்பாங்க. பட் நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட்டை போட்டுட்டு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸாக மாறிடுவாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக அந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நம்புகிறேன். அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து நம்மளுக்கு என்ன தான் டிக்ரீஸ் ஆனாலும் அதை வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ண நம்மளால் முடியும். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து திரும்பி அந்த இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் மறுபடியும் வந்து உங்ககிட்ட தருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்களாக தான் அதை வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இந்த குறையிறது, அதாவது இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் குறையிறது வந்து நம்ம தரப்புல இருந்து ஒன்றுமே பெருசாக பண்ணிக்கிட முடியாது. நம்மளுடைய வீடியோவை கரெக்டாக கொடுக்குறோம், ஒரே கண்டென்ட்டில் தெளிவாக கொடுக்குறோம். இதை தான் நான் என்னுடைய சேனலில் முழுக்க பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வியூவர்ஸ் கிட்ட நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படாது. கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி போடலாங்கிற உங்களுடைய டிஃப்ரெண்டான தாட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் போடாத வீடியோவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், இல்லைனா உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக. ஃபைனலாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பை, see you. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.